மருது, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அவ மயங்கர் பழம் இல்லையா? இருங்கம்மா, இப்போதானே புகை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஆனால் அதை இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எப்படி? உள்ள புகை போகிறதுக்காக ஒரு டியூப் போட்டோம்ல, அதில் ஸ்பை கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க. பூஜை அறைய விட்டு வெளியவே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு உள்ள இருக்கா இல்ல? இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் தான். பூஜை அறையிலேயே உனக்கு சமாதி. இங்க பாரு மருது, அவளுங்க 3 பேரும் அவங்க வீட்டுல இல்லம்மா. அவளுங்க திரும்பி வந்தா கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. உடனடியா வீட்டோட பவர் ஆஃப் பண்ணிடு. பவர் இல்லாததால தான் ஜெனரேட்டர் ஓடுதுன்னு அவங்க எல்லாரும் நம்பணும். அவளுங்க கண்ணுல எந்த காரணத்தை கொண்டும் இதுவும் இந்த டியூப் மட்டும் பட்டுடவே கூடாது. புரியுதா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த வெண்ணிலா மேலோகம் போய் சேர்றத லைவ்ல பார்த்து ரசிங்கம்மா. பேச்சியம்மன்லாம் இல்ல, பேசாத அம்மன். சத்தியமா சொல்ற, உனக்கெல்லாம் சக்தியே இல்ல. நீ வெறும் கல்லு. நீ ஜனங்க எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொல்றது எல்லாமே போய். நீ இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டியே. உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? வெண்ணிலாக்காவும் சரி, முத்தரசு மாமாவும் சரி, நீதான் கதின்னு உன்னையே நம்பி வராங்க. அவங்கள இப்படி கை விட்டுட்டியே. உன் மேல எப்படி நாங்கெல்லாம் நம்பிக்கை வைக்கிறது? தப்பு தப்பு. ஸ்வேதா மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரிக்கு துணை போன உனக்கு சூலாயுதம்ல எதுக்கு? கண்ணுடையால் ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி 2 கண்ணையும் மூடிக்கிட்டு ஸ்வேதா பண்ண அநியாயத்துக்கு துணை போன நீ கோவில்லயே இருக்க கூடாது. எத்தனை நாள் போய் சொல்லி தீ மிதிச்சா எரிஞ்சு போயிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்வேதா ஒன்று தப்பெல்லாம் பண்ணிட்டு தீ மிதிச்சு மீண்டு வந்துட்டா. அப்படி அவளை காப்பாத்தின உனக்கு இந்த சன்னதில உனக்கு இடம் கிடையாது. என்னம்மா நிறுத்துங்கம்மா, என்னம்மா பண்றீங்க? தப்புமா, நிறுத்துங்கம்மா. ஏம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா, நிறுத்துங்கம்மா. பேச்சியம்மன் சக்தி உள்ளவனு நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். வெண்ணிலா தாலிக்கு ஆபத்து வர வச்சாலும் இந்த ஆத்தா. எங்களுக்கு கோவம் வரதுல என்ன தப்பு இருக்கு? உங்க கோவம் நியாயமானதாம்மா. அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. தப்பு பூரா என் மேலதாம்மா. அம்மா நான் ஏமாந்ததாம்மா எல்லாத்துக்கும் காரணம். ஆத்தால குறை சொல்லாதீங்கம்மா. ஆத்தா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாமா. என்ன சொல்றீங்க? அந்த நீலாம்பரி அம்மா ஸ்வேதாவோட பேச்செல்லாம் கேட்டு நான் ஏமாந்துட்டேம்மா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கம்மா. அவங்க பேச்சில் இருக்கிற தந்திரம் புரியாம அவங்க செயலுக்கு நான் துணை போயிட்டேம்மா. என்ன பூசாரி சொல்றீங்க? நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலையே. இல்லம்மா, பேச்சியம்மா உக்கிரமான தெய்வம்மா. அதனால
இந்த தீமிதி நடக்கும்போது அவ்வளோ உக்கிரம் இருக்கக்கூடாதுன்னு சந்தனத்தை கொடுத்து ஆத்தா உடம்புல என்ன பூச சொன்னாங்கம்மா. நானும் வெள்ளந்தியா எதையுமே யோசிக்காம அம்மனுக்கு அதை பூசிட்டம்மா. அதே மாதிரி ஸ்வேதா கர்ப்பமா இருக்கா. அவ தீ மிதிக்கும் போது அம்மனோட உக்கிரமான பார்வைப்பட்டு கர்ப்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊருக்கே தீட்டு வந்துடும், அதுக்கப்புறம் ஊருக்கே ஆபத்து. அதனால அம்மன் கண் பார்வையில் இருக்கிற உக்கிரத்தை குறைக்கணும்னு அம்மனோட கண்ணில் வெண்ணெயை வச்சு அதுக்கு மேல சந்தனத்தை வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதுல நியாயம் இருக்குன்னு நம்பி நான் அப்படி வச்சிட்டேம்மா. ஆனா அதுக்கப்புறம் தாம்மா எனக்கு புரிஞ்சுது, ஸ்வேதா பண்ற தப்ப மறைக்கிறதுக்காகத்தான் அம்மனோட கண்ணை மறைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா பூக்குழி இறங்கி மீண்டு வந்தப்பதான் நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சுது. ஜனங்க எல்லாரும் ஸ்வேதா உண்மையானவ அப்படின்னு நம்பிட்டாங்கம்மா. ஆனா ஜனங்க நம்புறது இருக்கட்டும், இப்ப அந்த நம்பிக்கை அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி வெண்ணிலா அண்ணியோட தாலிக்கு பிரச்சனை வந்துரும் போல இருக்கே. இதுக்கு என்ன வழி இருக்கு? கவலைப்படாதீங்கம்மா, அவங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. ஸ்வேதா எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பார்த்திருக்கா பாத்தீங்களா? நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. பேசாம அவளை ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கணும். எல்லாம் இந்த வெண்ணிலாக்காவ சொல்லணும். அவ ரூம்குள்ளேயே கிடந்த சாவட்டோன்னு விட்டுருக்கணும். வெண்ணிலாக்கா பண்ண வேலை. அவளுக்கு இறக்கம் காட்டினதுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்கா பாருங்க. எங்க அம்மா ஊருக்கே பெரிய மனுஷி, அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதுக்கே வெக்கமா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே சரி. அம்மனோட பார்வையை மறைச்சதுனால எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்றீங்க. ஆனா அவ பூக்குழியில இறங்கினப்போ அந்த நெருப்பாவது தப்பு பண்ண அவ காலை சுட்டுருக்கணும்ல. அது எப்படி நடக்காம போச்சு? ஏமா, அம்மனோட கண்ணை மறைக்கிறதுக்கே 1000 சதி செஞ்ச மாதிரி காலை நெருப்பு சுடாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன சதி செஞ்சாங்களோ எல்லாம் அந்த ஆத்தாளுக்கு தாமா வெளிச்சம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அந்த ஆத்தா அவங்கள சும்மா விட மாட்டாமா, சும்மா விடவே மாட்டா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த கோயில தாமா என் பொழுது கழியுது. இப்படி என்னை ஏமாத்தி ஆத்தாவும் ஏமாத்தின அவங்கள எப்படிமா அந்த ஆத்தா சும்மா விடுவா? இத பாருங்கம்மா, நீங்க பண்ண காரியம் தப்புன்னு அந்த ஆத்தால மனசார நினைச்சு நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குங்கம்மா. இருங்கம்மா, கொஞ்சம் பொறுங்க, நான் கற்பூர தட்டை எடுத்துட்டு வரேன். ஆத்தா, புத்தி கெட்டு போய் ஏதோ தப்பான காரியம் பண்ணிட்டோம். ஏதோ ஆவேசமும் கோபமும் எங்க கண்ணை மறைச்சிருச்சு. தெய்வமான உன் கண்ணையே மறைச்சு அவங்க இந்த மாதிரின காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் நாங்க எங்க தப்ப உணர்ந்துட்டோம். இருந்தாலும் உன் குழந்தைங்களா நினைச்சு எங்களை மன்னிச்சுடாத்தா. நாம சந்தேகப்பட்ட மாதிரியே
ஸ்வேதா இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஆத்தாவோட கண்ணை மறைச்சதாலதான் இவ்ளவும் நடந்திருக்கு. வாங்க போலாம். அண்ணி இங்க பாருங்க. என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? தெரியலையே. இது ஃபயர் ப்ரூஃப் லேயர் மாதிரி இருக்கா? இப்போ தெரியுது அவ எப்படி தப்பிச்சிருக்கான்னு. இதோட சைஸ் கூட பாருங்களேன். கரெக்டா ஸ்வேதாவோட கால் சைஸ் தான் இருக்கு. அப்போ ஸ்வேதா இத கால்ல ஓட்டிட்டு தான் தீ மிதிச்சிருக்கா. அதான் அவ கால தீ சுடாம இருந்திருக்கா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா பாத்தீங்களா? சாமி கிட்ட இருந்து தப்பிச்சவ நம்ம கண்ணுல மாட்டிக்கிட்டா. இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துடலாம். சும்மாவே விடக்கூடாது இத. வாங்க. அண்ணா இங்கே வாங்கண்ணே. என்ன விஷயம் தம்பி? அண்ணா இந்த குழந்தைங்கள பார்த்தீங்களா? பார்க்கலீங்களே தம்பி. இல்லை இங்கே தான் இருந்தாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அவங்க ஏன் பொண்ணுங்க தானே, அவங்க கோச்சிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் மாலை போட்டிருப்பாங்கண்ணே. ஓ இல்லை இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ணா ஒன்று பண்ணுங்கண்ணே, இதில் என் நம்பர் இருக்கு, பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? சரிங்க தம்பி, கண்டிப்பாக சொல்கிறேன். சரிண்ணா. கார்த்தி என்னாச்சு? அண்ணா குழந்தைங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சதானே? எனக்கு எதுவும் தெரியலடா, உனக்கு தெரிஞ்சதா? இல்லண்ணா. டேய் இவர் எதுக்கு பிடிச்சி கூட்டு வந்தீங்க? ஏப்பா நீ தானேப்பா குழந்தைங்க இங்கே இருக்குன்னு சொன்ன. என்ன பண்ணாரு இவரு? நடந்த விஷயத்த சொல்றதுக்கு தானே வந்தோம். ஸ்வேதா என்ன பண்ணா தெரியுமா? குழந்தைங்களை பிடிக்க அலைஞ்சிருக்கா. இதோ நிக்கிறானே இவன் கூட சேர்ந்தவன் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நகையெல்லாம் கலட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கானே. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு குழந்தைங்க இவங்கிட்ட மாட்டிக்கிடுச்சுன்னு. அந்த ஸ்வேதா இவங்கிட்ட குழந்தைங்களை பத்தி விசாரிச்சிருக்கா. இந்த நாயும் காசுக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்கள அவகிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஆனா குழந்தைங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு. எல்லாம் இவனால தான். அடிச்சு மூஞ்சி போற பேத்துரும். குழந்தைங்களை பத்தி நீங்க விசாரிக்கும் போது குழந்தைங்க என்கிட்ட தான் சார் இருந்துச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அதை மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். டேய் எந்திரா. என்ன அறிவில்ல, கை காலம் நல்லதாடா இருக்கு, உழைச்சி சாப்பிட மாட்டேன், திருடுற. அதுவும் குழந்தைங்க கிட்ட வெட்டி போடணும்டா அவங்களெல்லாம். மண்டைய பாரு சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். பண்ணின பாவத்துக்கு பரிகாரமா நானும் உங்க கூட சேர்ந்து குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறேன் சார். கட்டு ஒரே இடத்துல என்ன வேலை நடக்காது. நீ ஒரு பக்கம் போ, கௌதமாப்ல நீங்க அவனை கூட்டு ஒரு பக்கம் போங்க. சரிண்ணா. வாடா. இதத்தான் மருது நான் எதிர்பார்த்தேன். ஒரு 50% உயிர் அவளை விட்டு கிளம்பி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம்தான் அப்படியே போலாமா வேண்டாமான்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் போயிடும் மருது. ஆனாலும் செம்ம பிளான்மா. இத்தனை நாள் நம்ம எதோ பண்ணி பார்த்தோம். வீட்டுக்குள்ளே வச்சு கதையை கச்சிதமாக முடிச்சிட்டேம்மா. இத பாரு, வெளியே போனவங்க வீட்டுக்கு எப்ப வேணா திரும்பி வந்துடுவாங்க. அவங்க வந்தா கண்டிப்பா ரூமுக்குள்ள போய் வெண்ணிலா மயக்கமானதை கண்டுபிடிச்சு காப்பாத்திடுவாங்க. அதனால கலை, சிம்ரன், ஜனனி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால நாம வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிடலாம் மருது. எங்கம்மா எங்க போறது? ஏண்டா நாம ஏண்டா வெளியில போகணும்? கொஞ்சம் தூரத்துல இருந்து வெளியில போனதா சொல்லுவோம். அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு வீட்டு மொட்டை மாடி எங்கேயாவது உட்காந்துக்கலாம். எப்படியும் வீட்டுக்கு வர்றவங்க பூட்டு போட்டிருக்கிறத பார்த்து நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாம மெதுவா ஆடி அசைஞ்சு நாளைக்கு வந்து ஐயோ வெண்ணிலா போயிட்டாளேன்னு நாமளும் அவங்க கூட சேர்ந்து கதறுவோம். புகை பாட்டுக்கு அது வரைக்கும்
உள்ள போய்கிட்டே இருக்கட்டும். ஜெனரேட்டர் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வா, நாமளும் கிளம்பலாம். கார் ரெடியா? ரெடிமா. அந்த கதவை பூட்டிடு. ம்.